இந்தியாவே இந்த தேர்தலை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. எப்படி ஜெயிச்சாங்க? தேர்தல் வெற்றிக்கு பின்பு எந்த பத்திரிகையும் இவர் ஜெயிப்பார்னு எழுதவே இல்லை. யாருமே எழுதல. அண்டர் எஸ்டிமேட். இவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. கூட்டம் தான் கூட்டுவார், ஓட்டா மாறாது, எல்லாம் ஓடிடுவாங்க. ஆனா இன்னைக்கு நேஷனல் மீடியாஸ், ஏன் லோக்கல் மீடியாஸ் எப்படி ஜெயிச்சாங்க, எப்படி ஜெயிச்சார், இது ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குட்பட்டது. ஒரு ஆதிக்கத்தை நீங்கள் விரும்பினால், பணபலத்தை நீங்க கரப்ஷன் பக்கம் போனீங்கன்னா, உண்மையா நீங்க இல்லைன்னா எளிய மக்கள் உங்களை தூக்கி எறிவார்கள், உங்கள் அதிகாரத்தை தூக்கி எறிவார்கள், உங்களுடைய அனுபவத்தை தூக்கி எறிவார்கள், உங்களுடைய 75 வருஷ கட்சியை தூக்கி எறிவார்கள். நீங்கள் உண்மையாக இல்லை என்றால் யாரையும் தூக்கி எறிவன்னு தமிழக மக்கள் இந்தியாவுக்கே லெசன் எடுத்திருக்காங்க. இதுக்கு மேல ஒரு வரலாறை இன்னொருத்தர் எழுதுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் நமக்கு தெரியவே தெரியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். காலையில 8:30 மணிக்கு செக்ரட்டரியேட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஷார்ப்பா வேலை செய்ய தெரியுமா, அனுபவம் இருக்குவான்னு தெரியாது. காலையில 10 மணிக்கு ஷார்ப்பா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணும். அவருக்கு தெரியும் நிர்வாக திறமை. உண்மையா இருக்கவங்களுக்கு எல்லா நிர்வாகம் பண்ண வந்துரும். இதுதான், அவ்வளவுதான். ஒரு நிர்வாகத்தோட அடிப்படை விதி என்ன தெரியுமா? உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், மக்களை நேசிக்கணும். இது மூன்றும் எங்க தலைவருக்கு இருக்கு. ஒரு மிகப்பெரிய பொன்னான ஆட்சியை, எப்படி ஒரு மிகப்பெரிய பொன்னான வரலாற்றை தேர்தல் அரசியல் உருவாக்கிறாரோ, ஒரு மிகப்பெரிய அரசாங்கத்தை மக்களுக்காக, பெண்களுக்காக, இளைஞர்களுக்காக உருவாக்க போகிறார். அதுல ஒரு பங்கு நானும் இருக்கேன் அவரோட. அது மிகப்பெரிய விஷயமா பாக்குறேன். ஒரு ஏழ்மையா எளிய குடும்பத்தில் இருந்து பிறந்த, தந்தையும் தாயும் இழந்த இந்த ஆதவர்ஜுனாயை அமைச்சரவையில் 3ஆம் இடம் கொடுத்து, ஆதவர்ஜுனா நீங்க அன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கும் போது என் கூட ஆனந்தன் இருந்தாரு, அதுக்கப்புறம் நீங்க தான் வந்தீங்க, என்ன நம்புனீங்க, எல்லா வேலையும் செய்து கொடுத்தீங்க, எப்பொழுதும் நீங்கள் அந்த இடத்துல இருப்பீங்கன்னு ஜெயிச்ச பிறகும் அந்த உறுதியோடு நின்னார் பாருங்க. அவருடைய வார்த்தைக்கு நான் எப்பொழுதும் தலை வணங்குவேன்.